சென்னை பூவிருந்தவல்லி சவிதா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரே நேரத்தில் 3000 கிலோ பிரியாணி சமைத்து அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். உடலை வளைத்து கடினமான யோகாசனங்களை செய்து சாதனை படைத்தவர்களை பார்த்திருப்பீங்க. கடினமான மலைகளில் எட்ட முடியாத உயரத்தை எட்டி சாதனை படைத்தவர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கமகம வாசனையோடு சுட சுட சிக்கன் பிரியாணி சமைத்து சாதனை படைத்தவர்களை பார்த்திருக்கீங்களா? இதோ பாருங்க. சாப்பாட்டு ராமன் என கிண்டல் பேசும் நிலை மாறி ஐ எம் எ ஃபுடி என ஸ்டைலாக சொல்லிக் கொள்ளும் இன்றைய காலத்துக்கு ஏற்றாற் போல சாதனையில் புதிய வேரியண்டை உருவாக்கி இருக்கின்றனர் மாணவர்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சென்னை பூந்தமல்லி அடுத்த தண்டலத்தில் உள்ள சவிதா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரே நேரத்தில் 3000 கிலோ பிரியாணி சமைத்து அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கின்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலாவியல் துறையைச் சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என சுமார் 3000 பேர் பிரியாணி சட்டியை கிண்டுவென கிண்டி அரங்கையே அதிர வைத்துள்ளனர். பிரியாணி மட்டுமா, உற்சாகத்திற்காக போடப்பட்ட பாடல்களுக்கு மாணவர்கள் குதூகலமாக போட்ட ஆட்டம் அப்பப்பா அடி தூள். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட 1500 அடுப்புகளில் 2 கிலோ அளவு கொண்ட பிரியாணி சட்டிகளில் பொன்னிறத்தில் வெங்காயமும் சொத சொதவென தக்காளியும் கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் எண்ணெயில் வதக்கி கொண்டிருக்க அச்சமயம் பார்த்து ஆளுமா டோலுமா பாடல் ஒலித்ததுதான் தாமதம். மாணவர்கள் ஒரு கையால் பிரியாணியை கிண்டிக் கொண்டு மறு கையை தூக்கி பாடலின் சிக்னேச்சர் ஸ்டெப்பை ஆடத் தொடங்கினர்.